We challenge you to find a better villa at just rupees 1.29 crores in Kelambakam, Moyamar. மாண்பு நீர்வளத்துறை அமைச்சர் அவர்கள் மாண்பு நீர்வளத்துறை அமைச்சர் அவர்கள் மாண்பு நீர்வளத்துறை அமைச்சர் அவர்கள் மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு மீண்டும் ஒரு முறை மாண்புமிகு முதல்வர் அவர்களை வணங்கி எங்களுடைய தலைவர் தளபதி அண்ணா உட்காருங்க 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 நாளைக்கு தான் பேசுறாங்க. உட்காருங்க. மிகச்சிறந்த ஜனநாயக முறை கடைபிடிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். மீண்டும் நீங்கள் முன்பு நடந்தது போல அப்போது நடந்தது என்பது போல நீங்கள் நடந்து கொள்ளானால் நிச்சயமாக நான் சொல்லுகிறேன், நாடும் பார்த்து கொண்டிருக்கிறது, நாமும் பார்த்து கொண்டிருக்க. உட்காருங்க. இப்ப குறுக்கீடு இருக்க கூடாதுங்க. முடிஞ்சு பேசலாம். உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. மாண்புமிகு உட்காருங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இல்ல இங்க மாண்புமிகு உறுப்பினர் யாரும் பேச தெரியாதவர்களோ விவரம் தெரியாத அல்ல, காலம் கருதியும் எதை உரிய நேரத்தில் எடுக்க வேண்டும், எதை அப்புறம் வைத்துக் என்பதை பற்றி நான் முடிவு எடுக்க வேண்டும். அருள் கூர்ந்து இப்போதும் வெளிநடப்பு செய்திருக்கின்ற உறுப்பினர்களை பற்றி நான் சொல்கிறேன். ஒரு கவன ஈர்ப்பு தீர்மானம் கொடுத்திருந்தார்கள், அது உடனடியாக அரசின் கவனத்தில் கொண்டு செல்லப்பட்டு விட்டது. மேல் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. உரிய பதில் என் கைக்கு வந்தவுடன் அதை எடுத்துக்கொள்வதா நான் சொல்லியிருக்கிறேன். அதை மென்ஷன் பண்ணி நாங்கள் தான் மென்ஷன் பண்ணுவோம் என்ற பெயர் வாங்குவதற்காக ஒன்று, ஆனால் சபையில் நடவடிக்கைக்காக வைத்திருக்கிறோம், நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது என்கிற பதிலே மக்களுக்கு போதுமானது என்ற கதைத்தான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அதற்காக மாண்புமிகு உறுப்பினர்கள் வெகுண்டு எழுவதும் கோபப்படுவதும் உணர்ச்சி வசப்படுவதும் தவிர்க்கப்பட வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். இதை விட ஒரு ஜனநாயகமான முறையில் இந்த அவை எப்படி நடத்தப்பட வேண்டும் என்பது நீங்கள் எனக்கு இன்னும் ஏதாவது சட்ட ரீதியாக மரபு ரீதியாக இருந்தால் நீங்கள் சொல்லலாம், தப்பில்லை. ஆனால் அவையை அமைதியான 3 மானிய கோரிக்கை இருக்கிறது. நேற்றெல்லாம் 5 மணிக்கு முடிக்கிற போது என்னிடம் என்ன சொன்னீர்கள், ரொம்ப கஷ்டமாக இருக்கிறது, இன்னும் விரைவாக முடிக்க முடியுமா என்று பாருங்க. இந்த காலம் என்ன சொன்னார்கள், வெள்ளிக்கிழமையாவது கொஞ்சம் 2 மணிக்குள்ள முடியுங்கள், ஏன்னா சனி ஞாயிறு நாங்களெல்லாம் ஊருக்கு செல்ல வேண்டும், விரைந்து முடிக்க ஏற்பாடு செய்யுங்கள் இந்த அறையில சொல்லுகின்றீர்கள். தனித்தனியாக சொல்லுகிற போது மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, கம்யூனிஸ்ட் தோழர் கேட்ட கேள்விக்கு நேற்று இரவே சுற்றறிக்கை அமைச்சாச்சு. அந்த சுற்றறிக்கையை இங்க அனுப்பிச்சு விடுறோம் அவருக்கு. ஓகே, நல்லது நல்லது. உட்காருங்க. இப்ப நீங்க உட்காருங்க, வேண்டாம் உட்காருங்க, நீங்க உட்காருங்க. இல்லைங்க, வாங்க வாங்க உட்காருங்க. மாண்புமிகு குறுக்கீடு இல்லாமல் நீங்கள் பேச வேண்டும், குறுக்கீடு செய்ய வேண்டாம். முடிந்தவுடன் அவருடைய பேச்சு முடிந்தவுடன், அவருடைய விளக்க உரை முடிந்தவுடன் எத்தனை கேள்வி வேண்டாலும் கேளுங்கள், அதை பதில் சொல்வதற்கு அவர் தயாராக வந்திருக்கிறார், பதில் சொல்லுவார். மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் உழைப்பில் நாங்கள் எங்கள் அனைவருமே உட்கார்ந்து கொண்டு இருக்கிறோம் என்பதை இங்கே நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு காலையில் 3 அறிவிப்பு வெளியிட்டார்கள். உண்மையாகவே இந்த அவையில் தினந்தோறும் வரும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஏன்னா தினந்தோறும் பார்த்தீங்கன்னா ஒரு அறிவிப்பெல்லாம் முதலமைச்சர் அவர்கள் அறிவித்துக் கொண்டிருக்கிறார். அவர் மனசுல ஒன்று தான் எங்ககிட்ட எல்லாத்தையுமே தமிழக வெற்றி கழகத்துடைய சட்டமன்ற உறுப்பினர்கிட்ட ஒன்று தான் அவர் எதிர்பார்க்கிறது. அது கண்டிப்பாக என்னவென்று சொன்னால், எக்காரணத்தை கொண்டும் மக்கள் பணத்தில் 1 ரூபாய் கூட நீங்கள் தவறு எடுக்கக்கூடாது, தவறு செய்யக்கூடாது என்பது மட்டும்தான். நான் மட்டுமல்ல, இங்கே இருக்கிறோம் எல்லோருமே, எங்களுடைய தமிழக வெற்றி கழக சட்டமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர் பெருமக்கள் எல்லோர் சார்பாகவும் நாங்கள் எக்காரணத்தை கொண்டும் தவறு செய்ய மாட்டோம் என்பதை இங்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். முதலமைச்சர் அவர்கள் மீண்டும் வணங்கி
என்னுடைய மானிய கோரிக்கையை சமர்ப்பிக்கிறேன். We challenge you to find a better villa at just rupees 1.29 crores in Kelambakam, Moyamar.